Namaste friends, நான் உங்க சந்தனாராயணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் C++ வந்து எப்படி உங்கள் பிசிலையோ லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்து போகிறோம். ஸோ நீ இந்த மொபைலில் இருந்தீங்கன்னா உன்னால் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாதுன்னெல்லாம் இல்லை, மொபைல் இருந்தாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி அண்ட் லேப்டாப்பில் எப்படி C++ தேவையான சாஃப்ட்வேர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ பிசி அண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டர்போ C++ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் லேப்டாப்பில் C++ தேவையான சாஃப்ட்வேர்ஸை ஏற்றுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. அண்ட் ப்ரொசீஜரும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட விண்டோஸ் 7, 8, 10 எது இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து விண்டோஸ் 10 தான் நான் இப்போ தாத்துறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி தந்தோம் அந்த பிசி அண்ட் லேப்டாப்பில். ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பாரில் போய் டர்போ C++ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ டர்போ C++ டைப் பண்ணிட்டீங்கன்னா டெவலப்பர் இன்சைடர் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த டெவலப்பர் இன்சைடுன்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணி தந்த. ஸோ கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் வரும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட்ஸ் விட்டின்னு இந்த டைமர் ஓடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த செகண்ட்ஸ்லாம் அதில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிறதோ ஜிப் ஃபைலாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜிப் ஃபைல்ஸ் எல்லாம் அந்த பிசியில் ஓப்பன் பண்ணுறது சாஃப்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் வந்து விண்ட்ரார் ஏற்றிட்டு வந்து. ஸோ அதான் எனக்கு கேட்ட பெஸ்ட்டு சஜஷன். ஸோ விண்ட்ரார் எப்படி ஏற்றினா அதே மாதிரி கூகுளில் போயிட்டு விண்ட்ரார்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ விண்ட்ரார்ன்னு டைப் பண்ணினா ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே பண்ணினா டவுன்லோடுன்னு ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 64 பிட்டை டவுன்லோட் பண்ணி தந்தேன். மேபி இந்த பிசி 32 பிட்டாக தான் செக் பண்ணி தந்தேன். அதை எப்படி செக் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த பிசியில் இப்போ மை பிசியில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள். இப்போ மை பிசியில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நான் தாட்டுறேன் நான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இந்த போனீங்கனாலே உங்கள் சிஸ்டம் எத்தனை பிட்ஸுன்னு காமித்து அதுவே. ஸோ வந்து இப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டிஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் வந்து 62 பிட் ப்ராசஸர் இந்த காமிட்டு பாருங்கள். ஸோ என் சிஸ்டம் வந்து 62 பிட் ப்ராசஸர். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 62 பிட் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 32 பிட்டுன்னா நீங்கள் 32 பிட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நான் வந்து 62 பிட்டே இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த விண்ட்ரார் சாஃப்ட்வேருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த நான் இந்த செக்யூரிட்டி போட்டு வச்சுருந்தனால என் கீபோர்ட் டிஸ்டார்ட்னு கேட்டுட்டு நான் கீப்னே போடுறேன். ஸோ விண்ட்ராரோட EXE டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி தந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் தந்துட்டே வந்தேன். ஸோ முக்கியமாக இந்த இடத்துல ஜிப் அண்ட் ரேரு 7 ஜிப்பெல்லாம் இந்த ஓகே தந்தேன். அண்ட் ISOத்தோட ஓகே தந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாத்துக்கு டிக் போட்டு தந்தேன். திரும்பியும் ஓகே தந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு விண்ட்ரார் பார்த்தீங்கன்னா. ஸோ விண்ட்ரார் இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் ஈஸியாக உங்களோட அந்த டர்போ C++ஓட ஜிப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டர்போ C++ டவுன்லோட் ஆன அந்த லொக்கேஷனுக்கு போங்க. ஃபைல் மேனேஜரில் எந்த டவுன்லோட் ஆகிட்டோ அந்த போங்க. ஸோ போனோடனே இப்போ பார்த்தீங்கன்னா டர்போ C++ன்னு இந்த இடத்துல இந்த ஜிப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் இயர்னால் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்னால் அது ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டர்போ C++ சாஃப்ட்வேரை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலே தாங்க, ஏன்னா அதை தனி ஃபோல்டரில் வச்சுட்டு என்ன கேட்டால் நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் தந்து நான் வந்து இந்த ஐப்ரோன்ற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது புது ஃபோல்டர் வேணும்னா நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓகேட்டாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி வச்சுருந்தனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்டு இந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் கேட்டாது. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்புறம் திரும்பியும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லொக்கேஷனுக்கே போனோடனே அந்த ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே ஷீல்டு வந்துடும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஷீல்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு எல்லாம் தந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே ஃபினிஷ் தந்துருந்து. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சிட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி உங்களது டெஸ்க்டாப் ஆகித்தானோ வந்துடும் உங்களது ஹோம் பேஜில். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து நீங்கள். ஸோ உங்களுக்கு டர்போ C++ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ வந்தோடனே நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறவரா இருந்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் தரலாம்.
ஐ மீன் ப்ராஜெக்டாக நீ இந்த வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிங்கன்னா தரலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் டர்போ C++ன்ற இந்த ஆப்ஷன் தந்த ஸோ உங்களுக்கு தந்தோடனே டர்போ C++ல ஓப்பன் ஆகிடும். ஐ மீன் இந்த சாஃப்ட்வேர் தான் நீ இந்த கம்பைல் பண்ணி ரன் பண்ண போறீங்க. ஐ மீன் ப்ரோக்ராமிங் பண்ண போறீங்க இந்த சாஃப்ட்வேரில் தான். ஸோ பிசியில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணோன்னா டர்போ C++ ப்ரோக்ராமிங் பண்ணோன்னா இந்த டர்போ C++ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் போதும். சில பேர் டெவ் C++ யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டர்போ C++ சாஃப்ட்வேரே ஃபெசிலிட்டி ஆகிடுச்சு. அண்ட் இதில் எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. அண்டு ஈஸ் டு யூஸாக இருக்கிறதுனால நான் இதை செலக்ட் பண்ணி எடுத்துகிறேன். ஸோ மற்றபடி ரெண்டத்தில் தேர்டின் பண்ணாலும் ஒரே தேர்டின் தான் எடுத்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஐடியிலையும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசியில் வந்து C++ ப்ரோக்ராமிங் பண்ணோன்னா இந்த டர்போ C++ சாஃப்ட்வேர் வந்து முதல் செட் ஆகும். ஸோ இந்த டர்போ C++ சாஃப்ட்வேரில் தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம் பிசியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி வந்து C++ பண்ணுறது அண்ட் மொபைலில் எப்படி C++ தேவையான ஆப்ஸ் ஏற்றுறதுன்றதை நம்ம பார்ப்போம். C++ செய்கிறதான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மொபைலில் ஏற்றணுன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஒன்றுமே இல்லை, இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி தந்த. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு CHS ட்ராய்டுன்னு போடுங்க, HH ட்ராய்டுன்னு. ஸோ போட்டிங்கன்னா முதல் ஃபஸ்ட்டே CHS ட்ராய்ட் C++ கம்பைலர்னு ஒரு ஆப் சஜஷனில் தாட்டும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி தந்தேன். இந்த ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபோனில் தேர்டின் பண்ணிடலாம் என்ன கேட்டால். ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஐடி ஃபோனில் C++ தேர்டின் பண்ணுறது. ஏன்னா நான் பர்சனலாக ஃபோனில் வந்து C++ ஐடின்னு தேடும் போது மற்ற ஐடியோட இவங்க நல்லாவே பண்ணியிருந்தேன் அந்த உள்ள. ஸோ இன்டர்ஃபேஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரேன். ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த தான் தேர்டின் டைப் பண்ண போறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ஹெலோ வேர்ல்டு தேர்டை வந்து இதில் நான் போட்டுருத்துறேன். இந்த தேர்டை ரன் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. இந்த கீழே ஒயிட் கலரில் ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை அமுத்துனா போடும் உங்களுக்கு இந்த தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எதாவது எரர் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த காமித்தோன்னா இந்த ரன் பண்ண முடியே காமிச்சிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் எரர் ஃபைல் எடுத்துகிட்டு நான் வேணும்னே எரர் எடுத்தமோ தேர்டை போடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா எரர் காமித்தோம் பாருங்க. இல்லை எரர் நைட் முன்னாலே காமிச்சிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை எரரும் காமிடுது, அவுட்புட்டும் வந்து. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்ட இது சஜஷன் ஏன் சொல்கிறேன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு கீபோர்டில் தேட தேவையில்லைன்னு சொல்லி இவன்லேயே இந்த கீழே வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் தந்துருத்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட எக்ஸ்டர்னலாக கீபோர்டு இல்லாத துறையை இது தீட்டு வச்சுருன்னு கேட்டால். ஏன்னா ஃபோனில் தேர்டின் பண்ணுறதுக்கு இத்தனை ஆப்ஷனோடய ஒன்று இந்த ஆப் ரெடி பண்ணி தந்தேன். அதுவே பெரிய விஷயம் தான் என்ன கேட்டால். ஸோ பார்த்தீங்கன்னா இவன்லேயே நிறையா எக்ஸாம்பிள் தோடெல்லாமும் தந்துத்தாங்க சாம்பிள்ஸில். ஸோ நீ இந்த அந்த எக்ஸாம்பிள் தோடெல்லாம் தோட நீ இந்த வந்து போட்டு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் நீ ஒரு தோடையும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டர் எடுத்ததோடு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒருத்தோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட சாம்பிள் தோட்டத்தோட நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸோட மொபைலில் தரதுன்றது பெரிய விஷயம் தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் நல்லா டெலிவர் பண்ணி தந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒரு பர்ஃபெக்டாக அதை நீங்கள் மொபைலில் தேர்டின் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பிசி லேப்டாப்பில் எப்படி வந்து தேர்டின் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்டெப்பாக C++ நிறைய பேசிக்ஸ் ஆன திங்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துறது எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.